வந்துட்டான் போலுக்கு டூருக்கு போயிட்டு. நான் வந்துட்டேன் மக்களே. சஞ்சய் குட்டி வந்துட்டியா? டூர்லாம் நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சுமா. நீ இல்லாம வீடே உறங்கிட்டு 2 நாளா. அப்படியாமா? ஏல சஞ்சய் வந்துட்டியோ? அப்படியே போயிடுவான். நம்ம வீட்டுல ராஜ்யம் போடலான்னு இருந்தியோ? போல. எனக்கு கம்மல் வாங்கிட்டு வந்தியால? எல்லாருக்கும் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மத காலேஜ் போய் வந்தானுக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வா. இரு மக்களே, 7 பேருக்கு எடுத்துட்டு வரேன். முடி என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பாப்போம் பேக்ல. பேக் எல்லாம் தொடக்கூடாது, நான் தான் எடுத்து தருவேன். இன்னால சஞ்சய் ஜூஸ குடி. கொண்டாமா. அதான் முழுசா மண்டிட்டீலால, இப்பமா பேக் ஓபன் பண்ணி கொண்டா. என்ன இருக்குன்னு பாப்போம். உங்களுக்கான திங்ஸ் எல்லாம் வெளிய எடுத்தாச்சு. அம்மா இந்த பேக் கொஞ்சம் நவட்டி வை. அம்மா இது பத்தியா ஊட்டி சாக்லேட். ஏ அப்ப சாக்லேட் சூப்பரா இருக்கே பாக்கிறதுக்கு. இல்ல எனக்கு கொண்டால. எனக்கு தான் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். கொண்டால. இந்த தாயே எடுத்துக்கோ. ஞம் 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 ஞம். இல்ல ஊட்டி சாக்லேட் சூப்பரா இருக்கு. இதுக்கே அசந்துட்டா எப்படி? ஐயாவோட அடுத்த ஐட்டத்தை பாருங்க. எவ்வளவு கம்மல் பை. கம்மல் நீலா அண்ணா கம்மல். ஏமா இங்க பாரு, கம்மல் சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்கானே. இல்ல சஞ்சய் நீலா எங்கன்னு எடுத்துக்க போறேன்னு நினைச்சேன். நல்லா செலக்ட் பண்ணிருக்கிய. அடுத்து வந்து வளையல். எப்படி ஐயா செலக்ஷன்? ஏப்பா வளையல் சூப்பரா இருக்கே. உனக்கே 500 ஆயிட்டு. ஒழுங்கா துட்ட தந்துடணும். வேற என்னதுல வாங்கின? அடுத்ததாக அம்மாக்கு வாசலின். ஏமா இத போட்டா கால் பூ போல மென்மையா ஆயிடுமா? கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஏப்பா என் பிள்ளை மறக்காம எனக்கு வாசலின் வேணும் வந்திருக்க. மணக்காதோ? ஒரு ஸ்மெல்லும் இல்ல. அது மணக்கெல்லாம் செய்யாதுமா, என்ன மாதிரி தான் இருக்கும். அப்படியா? சரி மக்களே. செல்வி அக்கா, ஏலே சஞ்சய் வந்துட்டியோ? ஏ குந்தவி அக்கா வந்துட்டேன். என்ன புதுசா பொருள்லாம் வந்து இறங்கி இருக்கு போலுக்கு. ஊட்டி சாக்லேட் அது இதுண்டு. இந்த குந்தவி அக்காக்கு எதுவும் வாங்கிட்டு வந்தியா மறந்துட்டியா? உங்களுக்கு வேணாம வருவேனா? வாங்கிட்டு வந்திருக்கேன். எக்கோய் உங்களுக்கு நீங்க கேட்ட மாதிரியே சீலிங் பேக் பொம்மை வச்சது வாங்கிட்டேன். பாத்தீங்களா? எல்லாம் அம்பைசா, உன்னை என்னமோ நினைச்சேனே. பேக்கு சூப்பரா எடுத்திருக்கிய. இதை தமிழ் தேடிக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாளா அந்த பொம்மை வச்சத. புகழ்ச்சி பிடிக்காது. முடிஞ்சா எனக்கு ஒரு 1000 ரூபாய் பார்த்து தாங்க பாப்போம். செல்வி அக்கா, ஏ வா லட்சுமி. சஞ்சய் டூர் போயிட்டு வந்துட்டானாக்கா? ஆமா இப்பதான் வந்தா லட்சுமி. லட்சுமி அம்மாய். மக்களே சஞ்சய் வந்துட்டியா? உன்னை காணாம உங்க அம்மா 2 நாளா சரியே இல்ல மூஞ்சி. அதான் லட்சுமி அம்மா புண்பட்ட நெஞ்சுக்கு வாசலினும் சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்படியா மக்களே, வாங்கிட்டு வந்தியோ? ஆமா முழுக்கரண்டி, எனக்கு சஞ்சய் வேணுந்திருக்கிறத பத்தில பேக்க சூப்பரா இருக்கா. வாசி நல்லா தான் உனக்கு போது மெட்டி. சூப்பரா தானே இருக்கும். லட்சுமி அம்மா உங்களுக்கு ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். முழுக்கரண்டிக்கு ஒரு ஐட்டமா? என்ன வேணுந்திருக்க சஞ்சய்? கேரட் பத்தில ஃப்ரெஷ்ஷா இருக்கு இன்னும். ஏப்பா கேரட் பாக்க அழகா இருக்க செடியோட. ஆமா லட்சுமி அம்மா, திங்க அவ்வளவு ருசியா இருந்துச்சு. எடுத்து தின்னு பாருங்க. ஞம் 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 ஞம். என்ன ருசியா இருக்கு கொடைக்கானல் கேரட். எல்லாருக்கும் எல்லாம் பிடிச்சிருக்கா? பரவாயில்ல, பிடிக்கல இது பிடிக்கல நான் நிக்க கூடாது. ஐயா போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். ஆமால பஸ்ல வந்தது உனக்கும் டயர்டா தானே இருக்கும். போய் செத்த பாடுப்போ. கட்டளையே சாசனம், வருகிறேன். சஞ்சய் இன்னும் நம்ம தான் சின்ன பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு பொறுப்பா எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கான் பத்தியில. ஆமா லட்சுமி, நானும் சின்ன பிள்ளை என்னத்தை வாங்கிட்டு வர போறான்னு பார்த்தேன். அந்த வயசு வரையில குடும்ப பொறுப்பு வந்துரும்லாக்க. என்னல சஞ்சய், லதா அத்தை வாரேன்டாவல வந்தாவளோ? நேத்து ஏதோ ட்ரெயினுக்கு டிக்கெட் கிடைக்கல மக்களே, இன்னைக்கு வாரேன் இருக்காஹா. இன்னைக்கு வருவாவ. அப்படியா? ரொம்ப நல்லது. அப்படியாக்க? நேத்து வரலையோ அப்ப லதா மைனி? ஆமா குந்தவ, இன்னைக்கு தான் வாரேன் இருக்காவ. ஏன் திடீர்னு உங்க மைனி வாரேன் இருக்காவ? அதான் தெரியல லட்சுமி. ரொம்ப நாள் ஆச்சு வந்தும். அவன் அவனு எங்கேயோ வெளியூர்ல படிக்கான்ட்டு அங்கேயே போய் தங்கிட்டாவ. இன்னைக்கு என்னமோ வாரேன் இருக்காவ. வந்தாதான் தெரியும் என்னன்ட்டு. முழுக்கரண்டி, கேரட் உங்களை விட நீளமா இருக்க. பாட்டி அங்கிட்டு வேற வேலை இல்ல. ஆமா, யுகதா ரிசர்வ் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இன்டர்வெல்ல 5 நிமிஷம் வந்துட்டு போறதுக்கு வந்திருக்காவ. புவாவியலா? இவளுக்கு என்கிட்ட வறண்ட இழுக்காம இருக்கவே முடியாது.
ஏக்கா அதுக்குன்னு கேரட் வச்சு குத்தி சுவாலையே முடிச்சு விடாதியே. எனக்கு பிள்ளைகள் இருக்கு பார்த்துக்கோங்க. ஏன் செல்வியக்கா அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வந்துருவோமா? ஆமா டீ சோறும் பொங்கிட்டேன், சும்மா தான் இருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரி வாங்க. சந்தனாமா இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன், அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வந்துருதே ஒரு எட்டு. சரிம்மா நான் எடுத்து வச்சுக்கிறதேன். முழுக்காண்டி நீங்களும் பார்க்க வாரியலா இல்லைன்னா அந்த கேரட் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஏட்டி சும்மா இருந்துரு. செல்வியக்கா வாங்கக்கா பாவம். வீடு பார்க்க போகணுமே பொழுதுக்குள்ள யார் ஏசாமாரி என் வீட்டை கடந்து வீரம் விளைஞ்ச மண்ணு உங்க வீட்டை கடந்து யார் ஏசாமாரி புது வீட்டின் அழகினிலே. ஓ செல்வி அக்கா இந்த மாறுவாவ நாங்க அவங்க வீட்டு போவோமே. ஏட்டி ஒழுங்கா வாங்கலேன். எவ்வளவு நேரம் சும்மாவே நடந்து போவ, அதான் அப்படியே கை வாக்குல ஒரு பாட்டை படிச்சுக்கிட்டு வாரோம். குந்தவி எந்தெந்த வீட்டுல இருந்து ரெண்டாவது வீடு தானே அந்த சித்தி வீடு? ஆமாக்கா அதே தான், உள்ள பூருங்க. இதுதான்க்கா வீடு, வந்தாச்சு. வீடு நல்லா அழகா அம்சமா தாமட்டி இருக்கு. ஆனா வாடகை கூடுதலா கேட்பாவளோ? வாடகைலாம் பேசிக்கலாம்க்கா, நாம சித்தி தானே. சரி சாவி வாங்கிட்டியா? ஆமாக்கா சாவியை வாங்கிட்டு தான் அவங்க வீட்டுக்கே வந்தேன். சரி குந்தவை தவிர உள்ள போய் பார்ப்போம். இதாம்க்கா முன்னாடி ஹாலு. இந்த ரூம்ல மட்டும் அவங்க சாமான் நிறைய கிடக்கும், அதனால இந்த ரூமை மட்டும் அவங்க எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டாவ. மிச்சம் எல்லாத்தையும் நீங்க பரிமாறலாம்க்கா. அப்படியா குந்தவை? சரி வா உள்ள போய் பார்ப்போம். இது ஒரு ஹாலுக்கா, அந்த காலத்து டிசைனு. நம்மட்டு மரக்கட்டனே நல்லா இருக்கு. ஆமா செல்வியக்கா சேரு இந்த சோபா மாதிரி இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாக்கா நானும் சித்தியை கட்ட சொல்லிட்டேன். அவங்களுக்கும் சஞ்சனாக்கு கல்யாண வயசு வந்துட்டு அந்த பிள்ளையும் கெட்டி கொடுக்கணும், அவனும் படிச்சுட்டு ஒரு வீட்டை கிட்ட கெட்டுத வரைக்கும் அவ இங்கே தான் இருப்பாகா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியா குந்தவை? என்ன சொன்னாவ? அவங்களும் சரின்னு சொல்லிட்டாவ செல்வியக்கா. அவங்க அடுத்து திருவிழா முடிஞ்சு வெளியூருக்கு போறாவெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வர நாளாகவும், அது வரைக்கும் யார் இருக்க போறா, இருக்கட்டும் அது பாட்டுக்குன்னு சொல்லிட்டாவ. அப்படியாட்டி குந்தவை ரொம்ப நல்லது. வாங்கக்கா அடுத்து அடுப்படி போய் பார்ப்போம். இது பெட்ரூமுக்க. இந்த வீட்டில் அடுப்படி உங்க வீட்டு அடுப்படி மாதிரியே நமக்கு இருக்கும். ஆமாட்டி குந்தவை அதான் நானும் பார்க்கேன், என் வீட்டு அடுப்படி மாதிரியே தான் இருக்கு. ஆமாக்கா அதே கிச்சன் மாடல் தான். வீடு எப்படிக்கா பிடிச்சிருக்கா? ஆமா குந்தவை வீடு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. அடுப்படி நம்ம அடுப்படி மாதிரி தான் இருக்கு, அதனால புழங்க வைக்க ஈஸியா இருக்கும். ஆமாக்கா நாளைக்கு சித்தியக்காவை பார்த்து சாவியை கொடுத்துட்டு ஓகேன்னு சொல்லிடுவோம் என்ன? சரிட்டி குந்தவை நாளைக்கு பார்ப்போம். வந்தோம் வந்தோம் வீடு பார்த்துட்டு வந்தோம். அப்பா வீட்டை பார்த்துட்டு ஒரு வழியே வந்தாச்சு. உங்களுக்கும் பிடிச்சி போச்சு. இன்னும் பஜர்லாம் நானே வந்து கேட்டாலும் சொல்லிக்கிடலாம் என்னக்கா? ஆமா லட்சுமி பக்கத்துலயே அமைஞ்சுக்கிட்டுலாம். ஒத்திக்கு வேணாலும் கேட்டு பார்க்கணும். அடுத்த மாசம் அந்த குழுவுல இருந்து வருதுல 2 லட்சம் ரூபா. செல்வி பையனி இல்ல அதான் குரல் மாதிரி கேக்கு வந்துட்டாக பொழுக்கு. வா லதா வா உள்ள வா. செல்வி மைனியோ எப்படி இருக்கியா? நல்லா இருக்கியலா? பார்த்து எம்பிட்டு நாள் ஆச்சு. ஆமா லதா நல்லா இருக்கும். சுபாஷ் அண்ணன் எங்க? அண்ணா வாராவ மைனி. லதாக்கா அது நம்ம குந்தவை லதா. அட குந்தவை லட்சுமியா நல்லா இருக்கியலா? நான் இந்த ஊர்ல இருந்து போயே வருஷம் என்ன ஆகுது, மறந்தே போச்சு. ஆமா பொங்கல் தீபாவளி நீங்க தலையை காமிச்சா எங்களெல்லாம் தெரியும். ஒரே அடியா நீங்க போய் செட்டில் ஆயிட்டிய குஜராத்தில். வாங்க மைனி உட்காருங்க. ஏன் செல்வி சுபாஷ் அண்ணே வாங்க. லதா உங்களை பார்த்தே எம்பிட்டு நாள் ஆச்சு, நீங்க வந்தது சந்தோஷமா இருக்கு. ஆமா செல்வி மைனி எனக்கும் சந்தோஷமா இருக்கு. நான் சுற்றி வளைச்சி பேசலை, வந்த விஷயத்த ஓப்பனாக சொல்லிடுறேன். நம்ம பிரதாப்புக்கு நம்ம சஞ்சனாவை கேட்டு வந்திருக்கோம். என்ன லட்சுமி நம்ம ஒன்று நினச்சிருந்தா கடவுள் ஒன்று நடத்துதாரு. இவங்க எப்படி பொண்ணு கேட்டு வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே. சரி செல்விக்கா இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல வேணாம், அவகிட்ட பக்குவமாக பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கிடலாம். இப்போ தானே முறை வந்திருக்காவ வீட்டுக்கு. ஆமாம் செல்வியக்கா. ஆமாம் அப்படி தான் செய்யணும். என்ன செல்வி மைனி பதிலே காணும், அங்கே திரும்பி பேசிக்கிட்டு இருக்கியே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை லதா, வந்தவியலுக்கு டீ போட்டு கொண்டாந்து கொடுக்காம என்னக்கா நிக்கி என்று கேட்டுக்கிட்டு இருக்காவ. இருங்க நான் டீ போட்டு கொண்டு வரேன். அப்புறம் லதாக்கா குஜராத்தில் மழையெல்லாம் எப்படி இருக்கு? பிரதாப் எங்கங்க? அவன் பைக்கில் தானே வந்தான், பைக்கை விட்டுட்டு வாரேன்னு சொல்லியிருக்கான். அப்படியா சரிங்க. அம்மா ஏடா பிரதாப் வந்துட்டியா? உட்காரு. செல்வி ஆண்டி எங்கம்மா? இப்போ தானே டீ போடுறதேன்னு போறாஹா, இரு இப்போ வருவாங்க. லதாக்கா இவ்வளோ அவங்க மவன்? ஆமாம் குந்தவை இவன் தான் பிரதாப்பு. நான் இப்போ தான் முறையாக பார்க்கேன். நான் கல்யாணம் பண்ணி வரையில நீங்கள் 2 பேரும் தான் இருந்திய. ஆமாம் குந்தவை இவன் குஜராத்தில் தானே பேரன்தான். ஹலோ ஆண்டி. ஆண்டிலாம் சொல்ல வேணாண்டே, அக்கான்னு சொன்னால் போதும். அதுக்குள்ளே எங்களை பாட்டி ஆக்கிருவர்களுக்கு. மை நேம் இஸ் பிரதாப். மை நேம் இஸ் குந்தவை அண்ட் திஸ் பில்லோ நேம் இஸ்
முள்ளுக்கரண்டி. யூ மீன் ஃபோர்க் ஸ்பூன்? எஸ் எஸ், ஃபோர்க்கு ஸ்பூன். ஏன் நெட்டி சொல்லுத அவகிட்ட? உங்கள் பேரை தமக்க கேட்டாவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பேரு லட்சுமி தம்பி. ஹலோ லட்சுமி தம்பி ஆண்டி. ஐயோ தம்பி, என் பேர் லட்சுமி தம்பி இல்லை, என் பேர் லட்சுமின்னா உங்களை தம்பின்னு கூப்பிட்டேன். அப்படியா ஆண்டி? ஹாய் லட்சுமி ஆண்டி. வணக்கம் தம்பி, உட்காருங்க. லட்சுமி அக்கா, மாப்பிள்ளைய பற்றியெல்லாம் சிரிப்பா வருது. அவனும் அவன் தொப்பியும் கை வேற தொங்குது முன்னாடி. அம்மா ஏன் லதா அத்தை இவங்க எப்போ வந்தாங்க? அம்மா அடுப்படையில் நிற்கி சஞ்சனா. அப்படியாக்க, சஞ்சய் வாங்கிட்டு வந்து கம்மல் வளையல்லாம் வச்சிருந்தேன். அதான் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அதை போட்டு போட்டேன். சஞ்சனா, அப்பா என் மருமவ என்ன அழகா இருக்கா. இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டால. சின்ன பிள்ளையில பார்த்தது. ஏங்க நான் சொல்லலை, கரெக்டாக அவளுக்கு கல்யாண வயசு வந்திருக்கும், பொண்ணா ஆயிருப்பா. ஆமா லதா, மருமவ இன்னும் அழகா இருக்கா. என்ன சஞ்சனாமா, எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா? அத்தை வெளியூருக்கு போனதோட மறந்துட்டியா? அது எப்படி மறப்போம் அத்தை? நீங்க நேரத்தை வாரியன்னு அம்மா சொன்னா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தங்கம். பிரதாப், உன் பொண்ணு வந்துட்டு பாரு. என்னம்மா? ஆமா, போனை பார்த்தனா உலகத்தை மறந்துடுவேன். அங்க திரும்பி பாருல. வா, நம்ம சஞ்சனாவா இது? நல்லா இருக்கீங்களா? அவன் நல்லா தான் இருக்கான். அங்க கிளம்புனதுல இருந்து சஞ்சனா எப்படி இருப்பான்னு கேட்டுக்கிட்டே தான் வாரான். என்னல என் மருமவ எப்படி இருக்கா? பிடிச்சிருக்கா? லட்சுமி அம்மா, என்ன எல்லாரும் பேச்சு ஒரு மாதிரி இருக்கு? ஆமா அப்படியே சஞ்சனா, அப்போ நீ பொண்ணு பக்கம் வந்திருக்காவலாம்.